ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி அருகே பேருந்து நிறுத்தத்தில் உள்ள மரத்தில் முறிந்து விழும் நிலையில் மரக்கிளை ஒன்று உள்ளது. இந்த பகுதியில் சத்துணவு மையம், நியாய விலை கடை, பத்திரப்பதிவு அலுவலகமும் செயல்பட்டு வருகிறது. தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பள்ளி குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் வந்து செல்லும் இந்த பகுதியின் சாலையோரம் முறிந்து விழும் நிலையில் உள்ள மரத்தின் கிளையானது பள்ளி குழந்தைகளுக்கும், ரேஷன் பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்களுக்கும், பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகளுக்கும், வாகன ஓட்டிகளுக்கும் அச்சுறுத்தலாக உள்ளது. இந்த மரக்கிளையை வெட்டி அகற்ற வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் தாளவாடியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் தொலைபேசி மூலமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் புகார் அளித்தும் இதுவரை மரக்கிளையை அகற்ற நடவடிக்கை எடுக்காமல் அலட்சிய போக்கை மட்டுமே அதிகாரிகள் கடைபிடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இதுபோன்று சாலையின் ஓரங்களில் வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலாக பல்வேறு இடங்களில் மரக்கிளைகள் உள்ளதாகவும், குறிப்பாக கொங்கள்ளி சாலையில் கனரக வாகனங்களின் மேற்பகுதியில் உரசும் விதமாக மரக்கிளைகள் சாலையை ஆக்கிரமித்துள்ள நிலையில் அந்த சாலையில் பலமுறை மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்ட சம்பவங்களும் ஏற்பட்டுள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மெத்தன போக்கோடு செயல்படுவதை கைவிட்டு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் முறிந்து விழும் நிலையில் உள்ள அனைத்து மரக்கிளைகளையும் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பள்ளிக்கு அருகாமையில் குழந்தைகளுக்கு ஆபத்துகள் ஏற்படும் வகையில் உள்ள மரக்கிளையை உடனடியாக வெட்டி அகற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.